எஸ் நம்ம இப்போ வந்து என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, 3rd எக்ஸாம்பிள் தான் பார்க்க போறோம். கொஸ்டின் பாருங்க. ஃபைண்ட் த ரேட் ஆஃப் த சேஞ்ச் ஆஃப் வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் வித் ரெஸ்பெக்ட் டு த சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஸ்பியர். வி ஆல் நோ தட் ரேட்னாலே டிஃபரன்ஷியேட் பண்ணணும்னு அர்த்தம். யாரை டிஃபரன்ஷியேட் பண்ணணும்? வால்யூம் ஆஃப் த ஸ்பியரை டிஃபரன்ஷியேட் பண்ணும். வித் ரெஸ்பெக்ட் டு யாரு? சர்ஃபேஸ் ஏரியாவை பொறுத்து நீங்கள் வால்யூமை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ரேடியஸ் வந்து 5 சென்டிமீட்டர். திஸ் இஸ் த டீடைல்ஸ் they have given in the question. இவங்களை தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச நோன் ஃபார்முலாலாம் என்னமா? வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் அப்படிங்கிறவங்களை யாருன்னு சொல்லுவோம்? 4/3 pi r cube. Surface area of the sphere. Surface area of the sphere is 4 pi r square. Good, very good. ஸோ இவங்களோட ஃபர்ஸ்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டு வித் ரெஸ்பெக்ட் டு 5 சென்டிமீட்டர் பண்ணினா முடிஞ்சிருச்சு. இது 2 வேஸ்ல நம்ம பண்ணலாம். Plus volume is 4 by 3 pi r cube. So volume with respect to r. R இருக்கிறதுனால with respect to r நால பண்ணலாம். So dv by dr will be 4 by 3 pi. எல்லாருமே constant. R cube பண்ணா 3r square. Good. So அப்போ 3யும் 3யும் cancel ஆயிடும். 4 pi r square. This is your final answer. இதுதான் dv by dr. இப்போ உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வால்யூம்க்கு பண்ண மாதிரி சர்ஃபேஸ் ஏரியாவுக்கும் பண்ணிடலாம். ஸோ சர்ஃபேஸ் ஏரியா 4 பை ஆர் ஸ்கொயர். என்ன பண்ணணும்? டிஎஸ் பை டிஆர் பண்ணணும். 4 பை இஸ் த கான்ஸ்டன்ட், வெளியே எடுத்துருங்க. ஆர் ஸ்கொயரை பண்ணணும்னா 2r. நார்மல் டிஃப்ரென்சியேஷன் நம்ம ஃபர்ஸ்ட் சம்மில் பார்த்துருக்கோம், அதை அப்படியே பார்த்துக்கோங்க. ds by dr equal to 4 2s are 8, 8 pi r. ஸோ இவங்களையும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்மளோட எய்ம் என்ன? dv by ds. அப்போ ரெண்டு பேரையும் டிவைட் பண்ணினாலே போதும். dv by ds வேணும். ஸோ என்ன பண்ணலாம்? dv by dr divided by ds by dr. So dv by dr is 4 pi r square divided by 8 pi r. So யாரெல்லாம் கேன்சல் பண்ணலாங்கன்னு அவங்களெல்லாம் கேன்சல் பண்ணிடுங்க. This is 2 times 5 pi cancel ஆயிடும், r cancel ஆயிடும். So your final answer will be 1 by 2 r or r by 2. This is your final answer. But நம்மள questionல கேட்கறது dv by dx when r is equal to 5 centimeter. So r equal to 5 போடும்போது என்ன ஆகும்? 5 by 2. இப்போ யூனிட்ஸ் எழுதலாமா? வால்யூமோட யூனிட்ஸ் என்ன வரும்? 5 வந்து நமக்கு மீட்டர்ல இருக்கா சென்டிமீட்டர்ல இருக்கா? சென்டிமீட்டர்ல இருக்கு. பட் கொஸ்டின்ல வந்து மீட்டர்ல இருக்குங்க. இது மட்டும் கரெக்ஷன், இது மாற்றிக்கோங்க. கொஸ்டின்ல திஸ் இஸ் அன் மீட்டர். ஸோ இது 5 மீட்டர் கியூப் divided by ds. சர்ஃபேஸ் ஏரியா எப்படி இருக்கும்? மீட்டர் ஸ்கொயரில் இருக்கும். நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 5 by 2 meter will be your final answer. dv by dx when r equal to 5 is 5 by 2 meter. This is your final answer. Bye. Take care.